சொல்லிடு. மண்டபம் ஒன்று புக் பண்ணிடு. யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்க போறோமாப்பா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அப்ப சொந்தக்காரங்களுக்கு என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? நான் சொல்லிக்கிறேன். அம்மா அம்மா எங்க? அம்மா மேல இருக்காங்க. அம்மா. ரமேஷ்ணா நீ போய் வண்டியை கட்டு. சரிங்க. என்னப்பா? மரகதா நான் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ஐயாவுக்கு தானே அந்த வெள்ளையை எடுப்பா. எனக்கு இல்ல தம்பிக்கு. தம்பி வர சொல்லிருக்கலாமே. பரவாயில்ல இருக்கட்டும். இதுல எது பிடிச்சிருக்கு பாரு. அந்த நீளத்தை எடுங்க. அதுக்கு பக்கத்தில் 2 3 இருக்கு எடுங்க. அதே எடுங்க. அதை கூட எடுங்க. நல்லா இருக்குல்ல? எத்தனை மீட்ரு? 2 மீட்டர் போதுங்க ஐயா. சரியா இருக்கும்ல? எடுங்க. இது நல்லா இருக்குல்ல? இது கூட நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. போதும்பா. என்னப்பா இது போதும். சும்மா கையெடு. எடு. ஐயா இந்த 4 2 மீட்டர் கிழிச்சு வைங்க. ஐயா கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பட்டு செக்ஷன் எங்க இருக்கு? மாடியில இருக்குங்க. இதெல்லாம் கிழிச்சு வைங்க. நீ வா பட்டு வெட்டி எடுத்துடலாம். எல்லாம் சரியா இருக்குங்களா? எல்லாம் சரியா இருக்கு. இந்த விஷயத்தை வெளியில சொல்றதுக்கு ஒரு நாள் குறிச்சிருக்கேன். சரிங்க. அது வரைக்கும் நீங்க யார்ட்டையும் சொல்லிட வேண்டாம். கிளைண்ட்டை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் வரேன். சரிங்க. என்ன பாக்குற? தட்டான் தாழ பறக்குதையா? தட்டான் தாழ பறந்தா? தட்டான் தாழ பறந்தா தப்பாம மழை வரும். அப்புறம் எப்பப்பெல்லாம் மழை வரும்? அந்தியில கிழக்குலயும் அதிகால மெருக்குலயும் வில்லு போட்டா வராத மழை வரும். அகல வட்டம் போட்டா பகல்ல மழை வரும். அடிவான கருத்தா அப்பவே மழை வரும். எறும்பு முட்டைய தூக்கி திட்டுக்கு போனா கட்டாய மழை வரும். தும்பி பறந்தா தூரத்துல மழை வரும். அவ்வளவுதானே? இப்போதைக்கு எனக்கு லவ் பண்ற மூடு இவ்வளவுதான். மூடு வந்தா மட்டும் நீ இருக்க கட்டி பிடிச்சி சிச்சன் முத்தம் குடுப்பியாக்கும். பூஞ்சோல என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். விதி விட்டு போகல. ஆமாம்மா பொம்பளை பிள்ளை மனசுல ஆசையை வளர்த்துருச்சு. பாவநாசம் சரின்னு சொல்லிட்டேன். அதான் ஐயாவை பார்த்து வார்த்தை சொல்லி கேட்டு போலாம்னு வந்தோம். ஐயா வெளியே போயிருக்காங்க. நீங்க வந்துட்டு போனதா சொல்றேன். என்னாத்தா எல்லாம் குடும்ப சகிதமா வந்திருக்கீங்க. இதை கொண்டு போய் பீரோவில் வை. என்னங்க? ஒரு விஷயமா லாயர்ட்ட போயிருந்தேன். என்னன்னு அப்புறம் சொல்றேன். சரிங்க. ஐயா கிட்ட சொல்லுங்க, நான் இது வரேன். என்னாத்தா என்ன பாபநாசா என்ன விஷயம் சொல்லுங்க. நீ சொல்லாத. அது ஒண்ணும் இல்லைங்கய்யா. இந்த வருஷம் பவளக்குடி கல்யாணத்தை முடிச்சலாம்னு ஒரு ஆசை. அது விஷயமா அவங்கள பார்க்கலாம்னு வந்தேன். நல்ல விஷயம் தானே. மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சே? மாப்பிள்ளைய பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்கய்யா. வீட்டோட இருக்கிறாப்ல. யாரு? நம்ம ராமகிருஷ்ணன் தான். அவனுக்கு இன்னும் யாரும் இல்ல. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் அனாதைன்னு சொல்லிட்டு இருக்கான். இவளை கெட்டி கொடுத்துட்டோம்னா குடும்பம்னு ஆயிரும்ல. ஏமா கல்யாணத்தை பத்தி அவங்ககிட்ட ஏதாவது பேசுனியா? அதுகிட்ட ஒண்ணும் பேசலங்கய்யா. ஆத்தா கிட்ட தான் சொன்னேன். ஆத்தா உங்ககிட்ட கேட்டுட்டு. அப்படியா? எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. ஒரு 10-15 நாள் ஆகட்டுமே, பேசி முடிவு பண்ணிக்கலாம். நீங்க புறப்படுங்க. சரிங்க. அப்புறம் இந்த கல்யாண விஷயத்தை பத்தி அவங்ககிட்ட எதுவும் உளறி வைக்காதீங்க. சரிங்கய்யா. சரிங்கய்யா. வாங்க. வர்றேங்கய்யா. எனக்கு பொம்பளை நான் ரொம்ப பிடிக்கும். அவளை பொத்துக்கிட்ட ரொம்ப தித்திக்கும். எனக்கு பொம்பளை நான் ரொம்ப பிடிக்கும். அவளை பொத்துக்கிட்ட ரொம்ப தித்திக்கும். ஒரு காய தொட்டுக்கிறேன், துவையெல்லாம் நான் வச்சுக்கிறேன். அடுப்பொல முட்டுக்கிறேன், தென்னங்களா ஊத்திக்கிறேன். எனக்கு ஆம்பளை நான் ரொம்ப பிடிக்கும். என்ன அவன் கடிச்சா ரொம்ப தித்திக்கும்.
சொருக்கா போல் இருந்தா அந்த பொம்பளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடம்பு போட்டு எனக்கு சொல்லி கொடு மச்சானே. உடம்பு வலிக்கணுமே கிளியட மச்சானே. நான் நாட்டிக்கட்ட கை வை 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 நீ போத்திக்கிட்டா தக்க தை தை தை. சொல்லாத சோக்குக்காரியே ஏன் அக்கா பெத்த பொட்ட கோழியே. சொல்லாத சோக்குக்காரியே ஏன் அக்கா பெத்த பொட்ட கோழியே. எனக்கு ஆம்பளனா ரொம்ப பிடிக்கும். என்ன அவன் கடிச்சா ரொம்ப தித்திக்கும். எனக்கு பொம்பளை நான் ரொம்ப பிடிக்கும். அவளை பொத்திக்கிட்டா ரொம்ப தித்திக்கும். விரிந்தா அந்த பொம்பளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உரசி பார்த்து நெருப்பு வந்தா அந்த ஆம்பளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொதிக்கிற பானையிலே கைய விட செல்லாதே. அரைக்கிற அம்மியிலே எண்ணெய் வச்சு கொள்ளாதே. நான் பாக்கு வெட்டி கை வை 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 நீ மாட்டிக்கிட்டா தக்க தை தை தை. எனக்கு பொம்பளை நான் ரொம்ப பிடிக்கும். அவளை பொத்திக்கிட்டா ரொம்ப தித்திக்கும். ஒரு காய தொட்டுக்கிறேன் துவையெல்லாம் நான் வச்சுக்கிறேன். அடுப்பொல முட்டுக்கிறேன் தென்னங்களா ஊத்திக்கிறேன். இங்க பாருடா, நம்ம எல்லாம் மறந்துட்டா ராமகிருஷ்ணா. என்னடா வெள்ளையும் சொல்லியுமா இருக்க? உனக்கு கல்யாணமாடா? அவன் பாலே ரொம்ப மாறி போயிட்டான்டா. இந்தாங்க சரி உள்ள போய் உட்காருங்க. சாப்பாடெல்லாம் அது ஏற்பாடு பண்ணிருக்காங்க போங்க. ஆமா ஊரு உறவுமுறைலாம் வந்தாச்சு. இப்போ அது எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லாமல? சொல்றேன் கல்யாணி நீ வாமா உட்காரு. நீங்க எடுத்துக்கங்க. மரகதா நீ வா உட்காரு. பத்திரிக்கையும் அடிக்கல, என்ன விசேஷம்னு சொல்லல. நான் கூப்பிட்டதை வச்சு எல்லாரும் வந்திருக்கீங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். என்ன விஷயம்? உனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் சொல்ல போறேன். சொத்து பத்து சொந்த பந்தத்துல எல்லாம் ஆண்டவன் எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஆனா மனசுல ஒரு பெரிய குறைய வச்சுட்டான். இங்க வா. அப்பா என்னங்க அப்பா என்னங்க உங்களுக்கு இப்படி இருக்குது? அப்பா என்னப்பா என்ன சொல்ல வரீங்க? செல்வராச கூப்பிடணுமா? யாரு கூப்பிடணும்? செல்வராசியா? எனக்கு சொல்லுங்க. எனக்கு அப்பா சொல்லுங்க, யார கூப்பிடணும்? ஏன் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? செல்வராசா அப்பா அப்பா எனக்கு
ஆத்தா இந்த வருஷம் மழை மட்டும் கொஞ்சம் பெஞ்சிருந்ததுன்னா கூட கொஞ்சம் வெள்ளாம பாத்துருக்கலாம். இந்த வாரம் களி எடுக்கணும்டா. டேய் அங்க உட்கார்ந்துருக்கிறது நம்ம ராமகிருஷ்ண மாதிரி இல்ல? ஆமா அத்தா, அவனே தான். ஐயா போனதுல இருந்து இப்படி கண்ட கண்ட இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டான். அவன் மனசுக்குள்ள என்னமோ இருக்கு. ராசா என்ன அப்படி உட்கார்ந்துருக்க? ஏன் மச்சான்? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? மச்சான் நீ பெரியவர் போனதுல இருந்து என்னமோ மாதிரி இருக்கு. என்னாச்சு? ஏன்டா அழுகுற? ஏன் அழுகுற? ஏய் சொல்லு மச்சான். ஏதோ சொந்த பந்தமெல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னியே, அதுல ஏதாவது பிரச்சனையா மச்சான்? ராசா உன் மனசுக்குள்ள என்னதான் இருக்குன்னு சொன்னா தானப்பா தெரியும். ஒன்னும் இல்லைங்கிற லாத்தா, ஒன்னும் இல்ல. இன்னைக்கு நான் அக்கல் வீட்டுக்கு போனல, அங்க எங்க அம்மாவோட போட்டோ பார்த்தேன். அதான் ஊர்ல எல்லாரையும் விசாரிச்சு கேட்டு யாருக்கும் ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. பெரியவர் ராமசாமி தான், அவர் தான் எங்க அப்பான்னு சொன்னாரு. அது ஒரு குட்டி சொல்றதுக்குள்ள செத்து போயிட்டாரு. என்னப்பா அப்படி சொல்ற? மச்சான் ஊருக்குள்ள சொன்னா நம்புவாங்களா? மச்சான் மச்சான் இங்க பாரு, அதெல்லாம் மறந்துரு. மறந்துரு. நீ அனாதை இல்ல மச்சான், நீ அனாதை இல்ல. உனக்கு நாங்கெல்லாம் இருக்கு மச்சான். நாங்க இருக்கறதா, பயப்படாத. நாங்க இருக்கோம். எனக்கு யாருமே இல்ல, நான் பழையபடி அனாதை ஆயிட்டேன். பயப்படாத ராசா, அழுகாத ராசா, நான் இருக்கேன் ராசா, அழுகாத. மச்சான் நீ அழாத. நான் அனாதை இல்ல, என் அப்பா அம்மா எல்லாம் வர போறாங்க, என் சொந்தக்காரங்க எல்லாம் வர போறாங்க. யோ அன்னைக்கு இந்த மாதிரிலாம் கத்துனல எப்ப வர போறாங்க சொல்லியா? ஆமா உன் சொந்தக்காரங்க எல்லாம் வந்த மாதிரிதான். பாப்பாத்தி அம்மா கிட்ட சொல்லி சீக்கிரமா பொண்ணு கேட்டு வர சொல்லு. நான் இவ்வளவு சொல்லி நீ ஏன் உம்மன் இருக்க? பேசியா? என்கிட்ட பேச மாட்டியா? பேசுறேன்னா நான் வீட்டுக்கு போறேன். பேசுனா. யோ யோ பேசுனா. என்னடா தப்புனா நீ ஊருக்குள்ள போய் சொல்லுடா. யோ உட்காரியா, ஊருக்குள்ள போய் சொல்லட்டும், அப்படியாவது நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ராமகிருஷ்ணன் வீட்டு பிள்ளை ஏதோ தப்பு தவறா நடந்தாலும் கூட மன்னிச்சுக்கையா. இனிமே இப்படி தப்பு தவறு நடக்காம நான் பாத்துக்கிறையா. இவனை இந்த ஊரை விட்டு அனுப்பிருங்க, இல்லன்னா இந்த ஊர்ல பெரிய குழப்பமே நடக்கும். உங்க எல்லாருக்கும் என்ன பத்தி நல்லாவே தெரியும். என்ன வேலு தேவையில்லாம ஆத்திரப்படுற நீ? நம்ம ஊருக்கு பொழைக்க வந்த புள்ள, நாம தானே பேச்சு ஏதாவது தீர்த்து விடணும்.